நான் பூந்தமல்லி பகுதியில் இருக்கிறேன். நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டிமார்ட்டோட விளம்பரம் ஒன்று வந்தது. அதில் வந்து நட்ஸு வந்து 4 கிலோ வந்து கம்மியாக ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிமார்ட் நம்ம பெரிய நிர்வாகமாச்சே ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் கார்டு நம்பரை அதில் கொடுத்தேன். கார்டு நம்பர் தான் கொடுத்தேன். எனக்கு என்னன்னா எப்படியும் ஓடிபி நம்ம சொன்னாதானே வந்து பணம் டெபிட் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்றதுக்காக நான் நம்பி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கார்டு நம்பர் மட்டும் தான் போட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்துல புக் மை ஷோல இருந்து பாத்தீங்கன்னா 10,000 10,000ன்னு 4 முறை 40,000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல இருந்தது. 40,000 தான். கிரெடிட் கார்டுல இருந்து ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. ஒரு நிறைய காசு இருந்தாலும் எல்லாமே எடுத்துருப்பாங்க போல இருக்குது. தயவு செஞ்சு நாங்க இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களை மாதிரி மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாது. ஏன்னா எவ்வளோ முக்கியமான விஷயத்துக்கு காசு வச்சிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவை முக்கியமானதெல்லாம் வச்சிருப்பாங்க. உயிர் போற விஷயமா கூட இருக்கும். இந்த மாதிரி ஏமாத்துறவங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சம்பாதிக்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு கூர்ந்து இந்த வாயில கேட்டுக்கிறேன். புகார் கொடுத்துருக்கீங்களா? இப்ப என்ன சொன்னாங்க? டிசி ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்கோம். புகார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறோன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க.